ஹலோ. நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டு எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது, நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர், இப்போ நான் பேசுறது ஃபுல்லாக சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறதுனால அதை பற்றியே பேசுகிறேன். இது சிவில் இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தும். அப்படி இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதை கூட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக வச்சு பண்ண முடியும். ஸோ அது ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்ன தேவைன்னா, புதுசாக ஒரு இதை எடுக்கிறீங்க, அதோட காஸ்ட், அதோட டைம், அதோட எஃபர்ட், அதோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணுறது வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தயாரிக்கப்பேன் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த எந்த சாஃப்ட்வேர் பண்ணுறேனோ அதனுடைய ரெக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணி, அதை ரீஃபைன் பண்ணி, அதை ரெக்கமெண்ட்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணி, இதெல்லாம் தான் தேவை இந்த ப்ராடக்ட்டுக்கு, இது அவங்களுக்கு கொடுக்கணும். யார் கேட்டாங்களோ, யார் ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சு போட்டு கொடுத்தா இது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ பிஎம்பிங்கிறது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். அவங்களோட சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து இருக்கு. அதுபடி போகணும்னா ஓகேவா, ப்ராஜெக்ட் தேர்ட் எடிஷனுக்கு அந்த கோர்ஸ் புக் இருக்கு, வேணா தரேன், ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்லுது அப்படின்னா, வாட் இஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று தெரியணும். அப்புறம் ப்ராஜெக்ட் சார்ட்டர்னு ப்ரிலிமினரி ஸ்கோப்பும் தெரியணும். அதை டெவலப்பிங் த ப்ராஜெக்ட் ஸ்கோப், கிரியேட் ஒர்க் பேக்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்யூனிட்டிங் த பிளான், ரிஸ்க் பிளானிங், ரிசோர்ஸ் பிளானிங், இதெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்க போகிறேன். அந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படுது நான் அனலைஸ் பண்ணுவேன்ல, அதை டெக்னிக்கல் பார்ட் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன தேவை அப்படிங்கும்போது, ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன்னா, அதுக்கு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு இது ஜாவாலேயோ .NETலேயோ பண்ணி, இல்லாட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் பில்டப் பண்ணி டேட்டா பேஸ் வச்சு அது வந்து டேட்டா புல் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறோம். இதுதான் அது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். இப்போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இதை எவ்வளோ காஸ்ட்குள்ளே முடிப்பீங்க, இதை முடிச்சு கொடுக்கணும். இப்போ இதை முடிச்சு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு லீடு தேவை. இப்போ நான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, டெக்னிக்கல் லீடு ஒருத்தர் தேவை. அது எக்ஸ்பர்டைஸ் பீப்புள், 7 years 8 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் 2 பேர் தேவை. ஒரு ஜூனியர் டெவலப்பர் தேவை அப்படின்ட்டு ஒரு 5 பேர்கிட்ட நான் ரெடி பண்ணுவேன். 5 பேர் ரெடி பண்ணிவிட்டு 5 பேர் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபார் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். இப்போ .NETலேயே பண்ணுறேன்னா .NET ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக்கல் பர்சன் 9 years எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தனும் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷர் வச்சு 3 பேரை வச்சு நம்ம இறங்கி இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக 3 பேருக்கு தேவையான டெக்னாலஜி கொடுக்கணும். டெக்னாலஜி கொடுக்கணும்னா லேப்டாப்பு, அதுக்கப்புறம் .NET சாஃப்ட்வேரு, அந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சு அவங்க பில்டு பண்ண போகிறாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க வச்சு கொடுக்கணும். அதை வச்சு கொடுத்துட்டு அவங்க அதை மேற்கொண்டு பில்டு பண்ணாங்கன்னா அதை வந்து டெமோ காமிக்கணும். டெமோ காமிக்கிறது தான் ப்ராடக்ட் ஓனரு. யார் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை டெமோ காமிச்சோன்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல், தே ப்ரொசீட் வித் தட். அதை வந்து ஃபர்தராக பில்டப் பண்ணி பண்ணலாம். இதுக்காக தான் வந்து சாஃப்ட்வேர் மேனேஜர் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சார்ட்னு ஒன்று இருக்குது. ப்ராஜெக்ட் சார்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னென்ன அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன யோசிச்சு வச்சிருப்பாருன்னா, முதல்ல யார் யாரெல்லாம் தேவைப்படுவாங்க, யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் பணம் கொடுக்குறாங்களோ, யாருக்கு சாஃப்ட்வேர் வேணும்னு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. அவங்க சாட்டிஸ் அல்டிமேட் கோல் தான் முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை எப்படி செஞ்சு கொடுக்கணும். டெக்னாலஜியில் என்னென்ன ஃபீஸிபிலிட்டி இருக்குது, இது மொபைல் அப்ளிகேஷன் பண்ண முடியுமா, இல்லை வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுமா, இல்லை லேப்டாப்பில் ஒரு EXE மூலமாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது. இது வந்து டெக்னாலஜி வந்து ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணுறது. சொல்யூஷன் டிசைனர் என்ன பண்ணுவார், எது ஃபீஸிபிலிட்டியா டு டூ த ஒர்க், டு டூ த ப்ராஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜியை கையில் எடுத்துக்கணும். அது வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அவருடைய இம்பார்ட்டண்டான சொல்யூஷன் டிசைனரோட இம்பார்ட்டண்டான வேலை.
சொல்யூஷன் டிசைனர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டாரு, டாட் நெட்டில் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் சர்வர், அப்புறம் வெப் ஏபிஐ வந்து ஒரு ஏபிஐ வந்து வெப் ஏபிஐ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது 3 ஏஎஸ் டாட் ஈஸியாக வச்சுக்கலான்ட்டார். பட் டாட் நெட்டில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெமோ காமிக்கணும். யாருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ஓனருக்கு டெமோ காமிக்கணும். பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லாட்டினா ப்ராடக்ட் ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு டெமோ காமிக்கணும். வாரம் டெமோ காமிச்சிட்டு அது கரெக்டாக வருது அப்படின்னா கோடை புஷ் பண்ணிட வேண்டியது. அது ப்ரொடக்ஷன் லைவ் போயிட்டா அதை வந்து எடுத்து பார்க்கணும். ப்ரொடக்ஷன் லைவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஒன்று, அது சரியாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோடை டேரெக்டாக மூவ் டு டெஸ்டிங் என்வரான்மெண்ட். அந்த அப்ளிகேஷனை சாம்பிள் டேட்டா என்ட்ரி பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆச்சுன்னா சக்ஸஸ். ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப அந்த டெவலப்பர் நீட்ஸ் டு கமெண்ட் பில்ட் த சாஃப்ட்வேர் அகைன். அதை கரெக்டாக பண்ணி ஆகணும். இப்போ அது கரெக்டாக பண்ணுறாரு, டெஸ்டிங்கும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த என்வரான்மெண்ட் யூஏடினா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கில் யார் ப்ராடக்ட் ஓனரோட க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள் பீப்புள் வந்து வருவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கஸ்டமர் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதை ப்ரொமோட் பண்ணி ஃபர்தர் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அதை செஞ்சு பார்க்காது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கஸ்டமர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஃபைனல் கஸ்டமர். ப்ரொடக்ஷன் சைடில் என்ன அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களோ அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிற போது அதை வச்சு பண்ணுறது. ஓகேவா? சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டாட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் பில்டு பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன காமிக்குதோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ராஜெக்டை மேற்கொண்டு இது பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, திடீர்னு டெவலப்பருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லையா அந்த டெக்னாலஜி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண முடியாமல் போகலாம். இதெல்லாம் மல்டிபிள் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கெல்லாம் பார்த்து பண்ணுறது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பிளானிங் இருக்குல்ல, பிளான் பர்ச்சேஸ் அக்விசிஷன் இன்புட்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் த பிளான் பர்ச்சேஸ் அக்விசிஷன் இதெல்லாம் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கும் இருக்குது, அதுவும் இருக்குது. சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ் பிளானிங்கும் இருக்குது. அத்தனையும் என்னன்னு பார்த்துட்டு அதை எழுதி பண்ண வேண்டியது அந்த இவரோட பொறுப்பு. ரியல் வேர்ல்ட் சினாரியோ, ஃபியூ டேஸ் வெக்கேஷன் ரெசார்ட், ஃபன் டேஸ் வெக்கேஷன் ரெசார்ட் அதெல்லாம் இருக்குதா. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் சார்ட்டர் சைன் ஆஃப் என்ன பண்ணுறது தெரிஞ்சு போயிடும். யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆக போகிறாங்க, இதை இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் முதல்ல ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்டில் யாரெல்லாம் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போகிறோம். அதனால ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமாக டெக்னாலஜி ஸ்டேக் ஹோல்டர் யார், டெக்னாலஜி எக்ஸ்பர்டீஸ் வந்து டெக்னாலஜி ஸ்டேக் ஹோல்டர் ப்ராஜெக்ட் டீமோட இது வந்து ஆர்கிடெக்டு, அதுக்கப்புறம் என்னது ஆர்கிடெக்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லீடு, இவங்கெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறது ஃபீஸிபிலிட்டி இருந்ததுன்னா அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபீஸிபிலிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் ஐடியாவை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வர முடியும்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அதனால் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்டில் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களோட இது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் சாஃப்ட்வேர் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். ரெக்யர்மெண்ட்ஸ் இன்புட்டில் அவன் தான் கொடுக்க போகிறான். ப்ராடக்ட் ஓனர் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஓனர் ப்ராடக்ட் ஓனருங்கிற சொல்கிறோம். அவருக்கு என்ன கொடுக்குறாரோ அதை தான் நம்ம பில்டு பண்ணி கொடுக்க போகிறோம். அவன் கேட்குறதான் பில்டு பண்ணி கொடுக்க போகிறோம். அது யார் பில்டு பண்ணி கொடுப்பா அப்படின்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் லீடு, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நின்று அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 5 பேர் 6 பேர் கிட்ட இருக்கு, மினிமம் 5-6 பேர் கிட்ட இருப்பாங்க. அந்த 5-6 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணக்கூடியதான் ப்ராடக்ட். ஸோ இப்போது இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷனல் மேனேஜர். இப்போ டெக்னிக்கல் மேனேஜர் சொல்கிறேன். ஃபங்க்ஷனல் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மேனேஜர்ஸ் வந்து ப்ரீஃப்லி அந்த ப்ராஜெக்ட் வாஸ் ஒர்க் வித் த கெயின் த சப்போர்ட் ஃபங்க்ஷன் மேனேஜர்ஸ். அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் வந்து புரியும். பிஸ்னஸ் சைடில் அது கன்வெர்ட் பண்ண முடியாதான்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க.
அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் SOW சைன் ஆஃப் பண்ணிட்டு we started working with the development team started building the application and needs to provide a demo to the end user or product owner demo காமிச்சதுக்கு அப்புறம் if they are satisfied with the development and all, immediately we need to push the code to the UAT or production side, whether they are able to build the application, run the application, use the application நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறது அங்கே தான் பார்ப்போம். ஓகேவா? ஸ்கோப் தெரியணும். இப்போ டெஸ்டரோட ஸ்கோப் தெரியணும், டெவலப்பரோட ஸ்கோப் தெரியணும், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீமோட ஸ்கோப் தெரியணும். சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ள லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து லைவ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ப்ரிலிமினரி ஸ்கோப், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், என்டர்பிரைஸ் லெவல். இப்போ இது வந்து நல்லா ஃபெமிலியர் ஐட்டம்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பண்ண முடியும்னா இந்த ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சே மற்ற சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த சொன்ன ஸ்கோப்பிங் அவுட் த ப்ராஜெக்ட். அது ஸ்கோப் என்ன, என்டர்பிரைஸ் ஃபேக்டர், ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் ரிசல்ட் என்ன, ப்ராஜெக்ட் சார்ட்டர் என்ன இருக்குது, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அத்தனை பேரையும் வந்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கணும் அந்த இது. அப்போ அவங்க வந்து they will be accepting the project and finally delivering the project as well. ஸோ இது வந்து இதெல்லாம் இருக்குது.